ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராகவேரர். நான் தான் சொன்னேங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு விளையாண்டு காட்ட போகிறேன் ட்ரக் சிமுலேட்டர் யூரோப். இப்போ நான் உங்களுக்கு விளையாண்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் விளையாடுங்க. ஒரு செகண்ட் இதை கிளிக் பண்ணிட்டுனா இப்போ வந்துட்டு விளையாண்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் விளையாட நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப காவியமாலாம் இருக்காது. பெஸ்கேம் இந்தோனேஷியா பழைய மாதிரி. ஓட்டி காட்டுறேன். ஒரு செகண்ட், இது கஷ்டமாக இருக்குது. வரேன். அவ்வளோதான். உங்களுக்கு நான் இதை மட்டும் எடுத்துகிட்டோன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், மாட்டிச்சு. Let's get started. Drive safe. இவ்வளோமா பெரிய நான் இதிலே மூட்டி காட்டுறேன். இது முக்குது ஏன்னு தெரியல. திறந்து விடுங்க. ஓ, அப்படி போய் திறங்கணுமா? தெரியாது. ஒன். Turn right. Turn right on. Turn right. அவ்வளோதான். ரைடு திருப்பது. நம்ம ஆக்சிடென்ட் ஏதாவது தெரியுங்களா? க்ரூஸ் கண்ட்ரோல் தெரியுங்க. எவ்வளோ போயிடலாம்? 100 தான் ஃபுல் ஸ்பீடு. இங்கே மாட்டிச்சு போச்சு. அந்த போட்டாச்சு. அதான் ஒரே ஜாலியாக போகுது. இது நிறைய பட்டன் இருக்குது. ஹாரன் இது வந்துட்டு என்ன, அந்த ஆக்சிடென்ட் லைட் இண்டிகேஷன். அதுக்கப்புறம் இந்த இது மழை பெஞ்சுன்னா அது தரேங்க. மரண்டா என்ன தரும். இதோ இது நான் எல்லோ கலரில் வருதுல்ல, அதை எழுத்து நான் எதோ சொல்கிறான். என்ன சொல்கிறான் புரியல. இது சாஸ் வாங்கி கொடுத்தானா? பூமா தெரியாமல் சொல்லிவிட்டேன். இது வழியாகவும் போகலாம். ஆனால் அங்கே ரோடு பிளாக்கில் இருக்குது. போகலாம். இதில் வந்துட்டு என்னென்ன, இது ஓட்டு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல. ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப அசிங்கமாலாம் இல்லை. ஹாரன்ஸ் சில சமயம் சில சமயம் அடிக்க மாட்டேது, ஏன்னு தெரியல. எதோ சொல்கிறாரு, எது சொல்லிட்டே இருக்கான். இதாகிட்டுனா ஐம் காட் ஹங்கிரின்றான். இதில் சாப்பிடவும் செய்யலாம் இந்த கேமில். இன்னும் 93 கிலோமீட்டர்ஸ் தான். நான் அழுத்த தவளையே அப்படியே விட்டுறேன். இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் ஓட்டு எல்லோரும் ஓட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. நம்மளால மட்டும் ஓட்டுக்கு போக முடியாது. ஏன்னா லாரி இந்த டேட்டு கூட காட்டுது, ஆனால் டைமு காட்டு. இதில் இருக்க மாதிரி உண்மையான டோல்கேட்டு வருது. மை காட், 25 ரூபா எடுத்துக்கிச்சு. 25 ரூபா
பாசை தெரியாமல் அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக இந்த ஓட்டைக்குள்ளே வந்துக்கலாம். இன்னும் 87 கிலோமீட்டர். டிபி நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே எனக்கு வழியோட விடாது. பின்னாடி ஒரு காரக்காரன் வருது. கண்ணாடியில் ஒன்று அடிச்சிடும். இங்கே சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் 100 போகிறதுக்கு 1 வருஷம் ஆகும் போல். அதுக்கெல்லாம் இது அழுத்தினீங்கன்னா எல்லா படமும் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இது அழுத்தினீங்கன்னா வந்துட்டு கேமரா வருது. இந்த இது அதிலே தெரியுது. அதுக்கப்புறம் இது ஹேண்ட் பிரேக் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ரூஸ் பண்ணுறது வண்டி கிடையாது. இந்த ரைடு இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் ரெயின் வந்து தடுக்கிறதுக்கு அப்படின்னு நான் மறந்தேன். இப்போ பாருங்கள். இவன் இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறவங்களுக்கு இவன் கீர் கூட போடுவேன். இதோங்க இருக்கு பாருங்க. போட்டு அடிச்சிட கண்ட்ரோல் ஆஃப். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நான் முன்னாடி போய் இந்த கேமரா மாற்றிடுவேன். கரெக்டாக வரானா நான் சுற்றிக்கேன். இது அவ்வளோதான். பை. தூங்குறான் பாருங்க. இந்த மாதிரி வருது. 2 ரூம் தூங்குறான். கொரட்டை சவுண்ட்லாம் கேட்குது. காலையில் வந்துச்சு அப்படியே நைட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு கீன்னு கேட்குது. அவ்வளோதான் சொல்லணும்ல. முன்னாடி இப்போ கிளம்ப வேண்டியதான். இந்த நைட்டு கிளம்புனா எனக்கு கரெக்டாக காலையில் போய் லேண்ட் ஆகிடலாம். இந்த கேம் நான் உங்ககிட்ட ரொம்ப நேரம் ஓட்டி கேட்டேன். பெரிய கார்கோவாக இருக்குது. ஆனால் இதுக்கு தான் முடியல. இதெல்லாம் விட்டுறலாம். விட்டுட்டு நான் கரெக்டாக கிட்டே போய் பார்க்கலாம். வந்து சின்ன டோல்கேட்டு சரிங்க. எப்படியாவது இதுக்காச்சும் கட்டாமல் போகணும்னு பார்க்குறேன். டெய்லியும் காசு கட்டி தான் ஆகணும். ஃப்ரீ. இதுக்கு நம்ம காசு கட்ட தேவையில்லை. பார்த்தீங்களா வந்துச்சு. நல்லா இருக்கு. டேமேஜ் ஜீபிங் பண்ணுறேன். இருங்க நான் டிவி கிட்ட போகிறேன். நான் உங்களுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு பாதி தரம் கிட்ட போயிட்டு பார்க்குறேன். கிட்ட போயிட்டு பண்ணுறேன். இப்போ நான் எந்த ஊர் வந்திருக்கோன்னா புட்டாக்கா பிரட்ஸ்வல்லா அப்படின்னு ஒரு ஊர் வந்திருக்கோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. போவேன். சரி நான் உங்களுக்கு இப்போ எப்படி இருந்தாலும் போய் தான் ஆவேன். எனக்கு இந்த கேம் எனக்கு பிடிக்குது. இவனுக்கு 73. ஓ மை காட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் போய் முடிக்கிறேன். சூப்பராக
தோண்டிட்டு இருக்காங்க, எதுவும் தான் தோடுறாங்க. வண்டி எதுவும் பின்னாடி வரல இல்லைன்னு சொல்லிடுறேன். ஆனால் ஸ்டேடிங்லாம் லைட்டாக நல்லா தான் இருக்குது. ஆனால் இத்திருந்து ஓட்டைக்குள்ள நான் எப்படி போவேன், எப்படி தான் போவேன் நீங்களே சொல்லுங்க. பாரு திரும்ப போய் முட்டுது. இப்போ நான் அந்த மண் ரோடு மேலே ஏறி போடுவேன். இப்படியே வந்துட்டேன். என்ன பண்ண போகிறேன், ஜாலியாக நட் ரோட்டில் எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஃபியூவல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலியாக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பசிக்குது. இந்த மாதிரிலாம் சவுண்டு வருது. நான் சாப்பிட்லன்னா வயிற்றுலேருந்து எலி ஓடுது. நான் அப்புறம் பார்க்குறேன் உனக்கு சாப்பாடு. நான் வரேன் எவ்வளோ தூரம் வரேன். Exit right. ரைடு போ சொல்லுது. நான் வரேன். Turn left. தெரியாமல் வந்துட்டேன். எப்படி நான் வீட்டில் இருக்கிறேன். அது எங்கேயோ சொல்லுது. நான் பாட்டுக்கு எங்கேயோ போகிறேன். அங்கே தான் போகிறேன். அந்த இடத்துக்கு நானும் போகிறேன். அது என்ன சொல்லிச்சுன்னா பிரிட்ஜுக்கு அடியில் போய் சொல்லிச்சு. நான் தெரியாமல் போய் முட்டினதுனால இப்படி சுற்றின்னு வரேன். நான் கிட்ட போயிட்டேன். நான் பெட்ரோல் காலியாக போகுது. முட்டி அவனே போயிட்டு இருக்கான் பின்னாடி. சும்மா வர மாட்டேன். தூக்க முடியல, இங்கே போக முடியல. போடா இதுவும் போக மாட்டான். ஓடா போகிறான் பாருங்க, எப்படி ஓட்டணும் பாருங்க பாருங்க. இப்போதான் சொன்னேன், தெரியாமல் சேவ் மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்படியே திருப்பிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்படியே அந்த ரைட் எடுத்துடலாம். நானும் சின்ன மாப்பா இருக்குன்னு நினச்சா பெரிய மாப்பா இருக்கு. இன்னும் 20 கிலோமீட்டர் மூணுமா கண்டினியூஸ். சூப்பராக தான் வயல்வெளி. வயல்லே நான் வண்டி போகுது. ஆச்சரியமா எல்லாத்தையும் அப்படியே நான் ஷார்ட் ரூட்டில் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஷார்ட் ரூட்டில் வந்துட்டு. இவங்க சொல்கிறது மட்டும் நான் போயிருந்தேன், அவ்வளோதான். நான் ரொம்ப நேரம் போயின்னே இருக்கேன். மலை மேலாம் போது மலை மேலே ஏறணுமா? ஏற்கனவே முட்டி இந்த வண்டி. ஓமையா டங்கு டங்குந்து. ஓண்டேன், நான் காப்பாற்றல. நீ காப்பாற்ற யாரும் வரவில்லை, நான் கவுந்துட்டேன். என்னடா அது கேமு?